ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாள் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் வேலை செஞ்சேன். இன்றைக்கி வந்து மழை வந்துச்சுங்க. மழை வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே மழை வந்துச்சு. சும்மா பனித்துறல் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நல்லா அதிகமாகவே வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் பனித்துறல் மாதிரி வந்துச்சு. அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இன்றைக்கி. ஒரு பாதி வந்து மழை வந்து நின்ற உடனே மறுபடியும் வெயில் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து இது வல்லாரன்னு சொல்கிறோம். இது வந்து வல்லாரக்கீரையா இல்லை இது வந்து மணி பிளான்ட்டா? நிறைய பேர் வந்து மணி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இது வல்லாரக்கீரைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வல்லாரக்கீரையா இல்லை வந்து மணி பிளான்ட்டான்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன்னு சொல்லிட்டு. இது வந்து பிடிங்கிட்டு வந்து ஒரே ஒரு செடி வேரோடு எடுத்துகிட்டு வந்து வச்சா போதுங்க. வேணுன்ற அளவுக்கு வேணான்ற அளவுக்கு வெட்டி வீசுகிற அளவுக்கு இது அவ்வளோ வந்து வளர்ந்து வருதுங்க. உண்மையிலேயே இதோட துவையல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வல்லாரக்கீரையோடைய துவையலும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். யாருக்கெல்லாம் வல்லாரக்கீரையோடைய துவையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மணி பிளான்ட்டா, இது வந்து வல்லாரக்கீரையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மழை வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ வந்து மழை வந்த நாளைக்கு வந்து என்ன வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு, எப்பவும் போல ரொட்டீனாக நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைப்போம். ஸோ தண்ணி வச்சுட்டு செடிங்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காய் வச்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேங்க. ஸோ பாருங்கள், இது நட்டு வச்சுட்டுனா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட அப்டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். சும்மா சாம்பிளுக்கு பாருங்கள், ஒரே ஒரு செடி வேரோட பிடிங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் பாருங்கள் எப்படி பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கிடச்சா அதை எடுத்துகிட்டு போய் நட்டு வைங்க. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். துவையல் நிஜமாக நல்லாயிருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வல்லாரக்கீரையுடைய துவையல். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். மழை வந்துட்டு இருக்குதா, அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் மேகம் வந்து இப்படி வந்துடுச்சுங்க. என்னால் நம்பவே முடியல நிஜமாவே. பாருங்கள், அதே கிளைமேட் தான், அதே பிளேஸ் தான் பாருங்கள் காட்டியிருக்கேன், சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் வேலை வந்து மதியம் 1 மணி ஆனால் மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிற வேலைங்க. ஸோ எல்லாம் தண்ணி வைக்க வந்துட்டோம் பாருங்கள். எல்லாம் மாடெல்லாம் வெளியவே கட்டியிருந்ததுனால எல்லாம் நனைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே பிடிச்சிட்டு போய் கட்டிட்டோம் அப்படின்னா அதே நைட் டைமில் வந்து கட்ட முடியாதுங்க. ஸோ அதனால் மார்னிங் டைம் எப்போவுமே வந்து டைம் வந்து வெளியே தான் இருப்பாங்க. ஸோ நைட் டைம் மட்டும்தான் உள்ள ரூம்குள்ளே கொண்டு போய் கட்டுவாங்க. ஸோ எல்லாம் நனைஞ்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வந்து கம்மியாக இருந்ததுனால தான் வெளியவே விட்டுட்டோம் பாருங்கள். ஒவ்வொருத்தராக தண்ணி வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து யாருக்கெல்லாம் மழை வந்தால் பிடிக்கும், வெயில் காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மழை வந்தால் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள். மழை வந்தால் கச்சன்னு வெளியே வரவே முடியாதுங்க. ஸோ மாட்டுங்கள்லாம் வச்சுருக்கவங்க, இந்த வில்லேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து மழை காலம் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயம் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி வீட்டுங்கள்லாம் பார்த்தா சகிக்காதுங்க. அங்கே பாருங்கள், செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூ போத்திருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்ட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு லாக் மீடியாவாக கொடுக்குறேன். செம்பருத்தி பூ வந்து எப்படி வச்சோம், அதுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்ட்டு, எப்படி பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மலைத்துளியோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்பருத்தி. யாருக்கெல்லாம் செம்பருத்தி பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். செம்பருத்தி வந்து நான் ஒரு 2-3 இது வச்சுருந்தேங்க, 2-3 ரகம். ஸோ இது செம்பருத்தியில் வந்து 30 ரகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 3 ரகம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேங்க. பழைய ஃபோட்டோஸ் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். அவ்வளோ சூப்பராக பூ வச்சுதுங்க. அது என்ன ரீசனால் போயிடுச்சு அப்படின்னா, பரண்டை வச்சுருந்தேங்க. ஸோ அது ரொம்ப ஹீட்டு, அது எனக்கு தெரியாது. ஸோ அது என்னாச்சு அப்படின்னா, கொடியாக செடிங்கள்லாம் பக்கம் ஏறிட்டு இருந்ததுனால அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. அந்த செடியே பட்டு போயிடுச்சு. பெரிய செம்பருத்தி செடி வீணாக போயிடுச்சுங்க. அது அவ்வளோ சூப்பராக செடி ரொம்ப பூ பூக்குங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஹைப்ரிட் அத்தி தான். பாருங்கள், மழை வந்துட்டுருக்குது. சும்மா லைட்டாக தூரில் தான். ஸோ அப்பயும் நம்ம ரொட்டீன் வேலை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து அவனுக்குலாம் பில்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வைக்கோல் போட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், பப்பி பாருங்கள் எப்படி விளையாடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. பப்பி வந்து கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோங்க, தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாய் வந்து சின்ன நாய் தான், ரொம்ப விஷம் அதிகமாக. ஸோ வந்து என்னையும் கடிச்சிருச்சிங்க. கடிச்சதுனால நான் போய் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ இது வரைக்கும் 3 டேஸ் போய் போட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதம் லாஸ்ட் வந்து ஒரு 26 வந்து மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இன்ஜெக்ஷன். நாய் கடித்தா என்னென்ன ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தராக வச்சிட்ருக்குது மாடு. இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ மழை கம்மியாக இருக்குன்றதுனால தான் வெளியவே வச்சுருக்கோம். ஸோ வெளியவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. உள்ளவே இப்போவே கட்டிட்டோம் அப்படின்னா நைட் டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து வெளியவே வச்சுருக்கோம். வெளியவே கட்டி வச்சுட்டு வைக்கோல் போட்டோம் அப்படின்னா நைட் டைம் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மழை வந்துட்டுருக்கு. மழை வந்து சும்மா லைட்டாக இருக்கிறதுனால தாங்க குடம்லாம் கீழே வச்சுட்டு பாருங்கள்
தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப பூசா வந்து 2-3 வெரைட்டி போடலாங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன பூசானா பொட்டு பூசாவும் நான் அப்டேட் போட்டிருக்கேன், புழக்கையும் அப்டேட் போட்டிருக்கேன். பேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் ஏரியாவில் இருக்குதுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மக்காச்சோளம் வந்து பவுடரை கூட வாங்கிட்டு வந்து அரைச்சி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பாருங்கள், இது கேட்டு பாருங்கள். விசாரிச்சு லோக்கலில் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி வச்சிட்ருக்கோம். பப்பி பாருங்கள், சும்மாவே இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்கானா, அந்த மாதிரி விளையாடுத்தனமா ஓடுறது ஒடியாடுறதோ. அதனால தாங்க கடிச்சிட்டான். எனக்கு பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. மனசும் வர மாட்டேங்குது விட்டுட்டு வரத்துக்கும். வழக்கும் மனசு வர மாட்டேங்குது, விட்டுட்டு வரத்துக்கும் மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்கள். கட்டி வச்சா நல்லதா, கட்டி வச்சு வளர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா பாப்பா இருக்கா, அடிக்கடி போயிட்டு நாய்க்கிட்ட விளையாடுறா. ஸோ கடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. பாருங்கள், மழை வந்துட்டுருக்குது. மழை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் மழை வந்துச்சுங்க. வந்துட்டு ஒரு 1 ஹவர் கூட இல்லைங்க. அப்புறம் பார்த்தா உடனே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நானே. என்னடா மழை வந்துட்டுருக்கு, நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா மழையே வரலைங்க, வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் நைட்டு தான் மழை வந்தது. பாருங்கள், ஒரு தடவை தண்ணி வச்சுட்டு அப்புறமா வைக்கோல் போட்டு அப்புறமா லேண்டில் மழை வந்துச்சுன்னா சுற்றி பார்ப்பேங்க. ஸோ ஏதாவது காய் வச்சுருக்கா, பழம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீரைங்கள்லாம் போய் பார்த்துட்டு வருவேன், எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், உங்களுக்கு லெமன் தோட்டம் இருக்குங்க. லெமன் தோட்டத்தோட அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா வந்து செம்பருத்தி செடி அதை அப்டேட் பண்ணுறேன். மல்லி வந்து நிறையா இருக்குன்றதுனால நிறைய வீடியோஸ் இருக்குங்க மல்லி. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணணும். பூ வந்துடுச்சுங்க, பூ பறிக்கிறதுக்கு. ஸோ டைம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மல்லி போடுறேன். ஸோ கொஞ்சம் டைம் வேணுங்க. ஸோ நிறைய வேலை இருக்குன்றதுனால நான் ரொட்டீனாக வந்து எடிட் பண்ணும். பாப்பா வச்சுட்டுருக்கிறதுனால அவள் பக்கமே கூடவே இருப்பாள் சத்தம் போட்டுட்டு. ஸோ அதனால் எடிட் பண்ணவும் முடியறதில்ல. அவள் இல்லாத டைம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேலை, வீட்டு வேலை, பூ பறிக்கிற வேலை, அப்புறம் மாட்டு வேலை. ஸோ நிறைய வேலை இருக்குங்க. இந்த பிக்கு வந்து காய் வந்து இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலைங்க. இது வந்து சீசன் வந்து இது எப்போன்னு தெரியலைங்க. இப்போ தான் ஒரு 2-3 டைம் வந்து இது மாதிரி வச்சுருக்குது. இது வந்து பழுக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்னால் கொத்து கொத்தாக காய் வச்சுருந்துச்சுங்க. அந்த டைம் கம்மியாக தான் இருக்குது, பழுக்கவும் இல்லை. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணுறது. பாருங்கள், மாட்டோட விலை வந்து பாருங்கள். மாடு வந்து இப்போ வாங்கியிருக்காங்க ரிலேஷனில், நல்ல விலை பிடிச்சிருக்குங்க. ஸோ வந்து மாடு மழை காலத்துங்களில் வந்து மாடு வாங்கக்கூடாதுங்க. ஸோ மழை காலத்தில் வந்து மாடு வாங்கினீங்கன்னா நிறையா வந்து தட்டு பில்லுலாம் இருக்கிறதுனால வைக்கோல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் சீப்பாக வந்து கிடைக்குன்றதுனால மாட்டோட விலை வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இதே வந்து வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுகளுக்கு வந்து தீவனம் வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் நிறைய விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மழை காலத்தில் வந்து மாடுங்களாம் வாங்காதீங்க. அது இல்லாமல் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வாங்குங்க. ஏன்னா மாட்டுங்களுக்கெல்லாம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாத மாடும் கொடுத்துட்றாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைனா நாங்கள் மாடு வாங்கி ஒரு 1.5 லட்ச ரூபா பக்கம் லாஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சவங்க மூலிமா போய் வாங்குறது பெஸ்ட்டு. அது மழை காலத்துங்களில் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெயில் காலத்தில் வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும், நல்ல மாடாகவும் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.